மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. யாழ்ப்பாணம் இப்பொழுது வழிகாட்டியுள்ளது. இவ்வாறு 1931ஆம் ஆண்டு எழுதியவர் பிலிப் குணவர்த்தன. இப்பொழுது பிரதமராக உள்ள தினேஷ் குணவர்த்தனவின் தகப்பனாவார். ஒரு இடதுசாரியாக இருந்தவர். 1931ஆம் ஆண்டு இலங்கை தீவின் முதலாவது தேர்தல் நடந்த பொழுது யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இயங்கிய யாழ்ப்பாணம் வாலிப காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிக்குமாறு மக்களை கேட்டது. காந்தியின் செல்வாக்கு உள்ளாகிய யாழ்ப்பாணம் வாலிப காங்கிரஸ் இலங்கை தீவுக்கு முழு சுயாட்சி வேண்டும் என கேட்டு அந்த தேர்தலை புறக்கணித்தது. அந்த புறக்கணிப்பை தென்னிலங்கையில் உள்ள இடதுசாரிகள் பெருமளவுக்கு ஆதரித்தார்கள். அவ்வாறு ஆதரித்த இடதுசாரிகளில் ஒருவராகிய பிலிப் குணவர்த்தன அது தொடர்பான கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு சொல்லியிருந்தார். யாழ்ப்பாணம் ஜுத் காங்கிரஸை பற்றி கலாநிதி சீலன் கதிர்காமர் எழுதிய நூலில் காணப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணம் வாலிப காங்கிரஸை பின்பற்றி தேர்தல் புறக்கணிப்பை ஆதரித்த தென்னிலங்கை இடதுசாரிகள் கடைசி நேரத்தில் குத்துக்கரணம் அடித்தது தேர்தலில் பங்கு பெற்றினார்கள் என்பது வேறு கதை. வாலிப காங்கிரசின் அழைப்பை ஏற்று யாழ்ப்பாணம் பெருமளவுக்கு வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் ஓரளவுக்கு வாக்களிப்பு நடந்தது. வாலிப காங்கிரஸ் அவ்வாறு தேர்தலை புறக்கணித்தது சரியா பிழையா என்ற விவாதத்தில் இப்பொழுது இறங்க தேவையில்லை. ஆனால் கடந்த நூற்றாண்டில் இலங்கை தீவின் முதலாவது தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இயங்கிய ஒரு இளைஞர் அமைப்பு ப்ரோ ஆக்டிவாக பல செயல்முனைவாக ஒரு முடிவை எடுத்து புறக்கணித்தது என்பதுதான் இங்கு ஒரு முக்கியமானது. காலனித்துவ அரசாங்கம் நடாத்திய முதலாவது தேர்தலை தமிழர் தரப்பு எவ்வாறு செயல்முனைப்போடு அணுகியது என்பதை அது ஒரு எடுத்துக்காட்டு. அங்கிருந்து தொடங்கி கடந்த சுமார் 83 ஆண்டுகால இடைவெளிகளுக்குள்ள தமிழர் தரப்பு அவ்வாறு தேர்தலை செயல்முனைப்போடு கையாண்ட மேலும் ஒரு சந்தர்ப்பம் அதுவென்றால் அது 2015 ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலாகும். அப்பொழுது வன்னியில் ஒரு கருநிலை அரசை நிர்வகித்த விடுதலை புலிகள் இயக்கம் அந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு அழைப்பு விடுத்திருந்தது. அவ்வாறு தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை தடுப்பதே அந்த பகிஷ்கரிப்பின் நோக்கமாகும். ஏனென்றால் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது. அந்த அரசாங்கம் நோர்வேயின் அனுசரணையோடு ஒரு சமாதான முயற்சியினை முன்னெடுத்து வந்தது. சமாதான முயற்சியினை விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு தர்மர் பொறியாகவே பார்த்தது. எனவே அதிலிருந்து வெளிவருவதற்கு ரணில் விக்ரமசிங்கவே தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த இயக்கம் சிந்தித்தது. அதனுடைய விளைவாக தேர்தலை புறக்கணிக்குமாறு தமிழ் மக்களுக்கு கோரிக்கை விடுத்தது. தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தன்னகத்தை வாக்களித்திருப்பார்கள் என்று ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது நம்புகின்றார். தன்னுடைய வெற்றியை தடுத்து மஹிந்த ராஜபக்ஷவை ஆட்சிக்கு ஏற்றியதன் மூலம் விடுதலை புலிகள் இயக்கம் சமாதானத்தை முறிக்க விரும்பியது என்று அவர் நம்புகிறார். அந்த தேர்தலில் விடுதலை புலிகள் இயக்கம் அதாவது தமிழர் தரப்பு எடுத்த முடிவானது முன்பு யாழ்ப்பாண வாலிப காங்கிரஸ் எடுத்த முடிவு போல செயல்முனைப்பானது. தேர்தலை தமிழ் நோக்கு நிலையில இருந்து தந்திரோபாயமாக அணுகுவது, அந்த பகிஷ்கரிப்பின் விளைவுகள் தமிழ் அரசியலின் மீது மட்டுமே தாக்கத்தை செலுத்தவில்லை. அதற்கு அப்பால் தென்னிலங்கை அரசியல், அந்த பிராந்திய அரசியல் என்று பல்வேறு பரிணாமங்களில் அந்த பகிஷ்கரிப்பின் விளைவுகள் அமைந்திருந்தன. அவற்றின் தொடர்ச்சிதான் இப்போதுள்ள அரசியலும். இவ்வாறு தென்னிலங்கையிலிருந்து அறிவிக்கப்படும் ஒரு தேர்தலை செயல்முனைப்போடு அணுகும் 3வது முயற்சி தான் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கம் ஆகும். கடந்த 83 ஆண்டுகளில் மீண்டும் ஒரு தடவை தமிழர் தரப்பு ஒரு தேர்தலை நிர்ணயகரமான விதங்களில் எதிர்கொள்ளும் ஒரு முடிவு இது. முன்னைய 2 சந்தர்ப்பங்களில் தமிழ் தரப்பு தேர்தலை புறக்கணித்தது. ஆனால் இந்த முறை தமிழ் தரப்பு தேர்தலில் பங்காற்றுகின்றது. அதன் மூலம் தமிழ் மக்களை ஒன்று திரட்ட முயற்சிக்கின்றது. தமிழ் மக்களை ஒரு திரண்ட அரசியல் ஆக்க சக்தியாக மாற்றுவதன் மூலம் தமிழ் மக்களுடைய பேரபலத்தை அதிகப்படுத்தி இனப்பிரச்சனை தொடர்பான மேடைகளில் தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக நிறுத்துவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்துருவத்தின் முதல் நிலை நோக்கமாகும். தமிழ் மக்களை அகப்பெரிய திரட்சியாக மாற்றினால் அது பேச்சுவார்த்தை மேசையிலும் நீதி கோரும் மேடைகளிலையும் தமிழ் மக்களை பலமான சக்தியாக மாற்றும். அந்த அடிப்படையில் தான் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். அந்த முடிவு தென்னிலங்கையின் வேட்பாளர்களின் மீது எவ்வாறான தாக்கத்தை செலுத்தியுள்ளது என்பதற்கு
ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தரப்பை பேச அழைத்ததிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் தமிழ் பொது வேட்பாளருக்கு தென்னிலங்கையில மட்டுமல்ல, தமிழ் பகுதிகளிலும் ஒரு பகுதி அரசியல்வாதிகளும் விமர்சகர்களும் கடுமையான அதாவது எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள். தென்னிலங்கையில யாரெல்லாம் தமிழ் மக்கள்கிட்ட வாக்குகளை கவர விரும்புகின்றார்களோ அவர்கள் அனைவரும் பொது வேட்பாளரை கண்டு பதற்றமடைகின்றார்கள். அவர்களுடைய தமிழ் முகவர்கள் எஜமான்களை விட அதிகமாக பதறுகின்றார்கள். தமிழ் வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் தமது தென்னிலங்கை எஜமானர்கள் திருப்தியூட்டும் வெற்றிகளை பெற தவறிவிடுவார்கள் என்று அவர்களை பதட்டம், அதாவது தமது தென்னிலங்கை எஜமார்கள் தமிழ் மக்களுக்கு எதை தருவார்கள் என்பதை அவர்கள் இன்று வரை தெளிவாக கூற முடியவில்லை. கடந்த வார நிகழ்ச்சியில் நாம் குறிப்பிட்டது போல அவர்களில் யாருமே சமஷ்டியை தரப்போவதில்லை. அப்படியென்றால் அவர்களில் தரக்கூடிய சமஷ்டிக்கு குறைவான வாக்குறுதிகளை நம்பித்தான் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதாவது கடந்த 7 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகளை தந்துவிட்டு அவற்றை மீறிய அல்லது உடன்படிக்கைகளை எழுதிவிட்டு அவற்றை தாமதமாக முறையிட்டு கொண்ட ஒரு தரப்பு இப்பொழுதும் வாக்குறுதியை தரும் என்று காத்திருப்பதை எப்படி பார்ப்பது? அவர்கள் வரலாற்றில் இருந்தது எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. தத்துவஞானி ஹெகல் கூறுவது போல வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் மனிதர்கள் வரலாற்றிலிருந்து எதையுமே கற்றுக்கொள்வது இல்லை என்பதுதான். அதாவது வரலாற்றிலிருந்து நாங்கள் என்னத்தை படித்துக் கொள்கிறோம், மனிதர்கள் வரலாற்றிலிருந்து என்னத்தையுமே கற்றுக்கொள்ள இல்லை என்பதை தான் நாங்கள் படித்துக் கொள்ளுகிறோம். இவ்வாறு வரலாற்று குருடர்களாக இருக்கும் அரசியல்வாதிகள் பொது வேட்பாளரை நிறுத்தும் தரப்பை பார்த்து முட்டாள்கள் என்றார்களாம். அது ஒரு கேலி கூத்து என்கின்றார்கள், அது ஒரு விசப்பரீட்சை என்றார்கள். ஆனால் அவ்வாறு தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கும் யாருமே இதுவரையில் எந்த தென்னிலங்கை வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும், எதுக்காக ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்ல இல்லை. இது ஒரு முக்கிய விடயம். தமிழ் பொது வேட்பாளர் பிழை என்று சொன்னால் தென்னிலங்கையில் எந்த வேட்பாளர் சரி என்பதை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் பிழை என்று சொல்பவர்கள் யாருமே இதுவரையிலும் எந்த தென்னிலங்கை வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று தெளிவான முடிவை மக்களுக்கு கூறவில்லை. ஏன் கூறவில்லை என்ற கேள்வி எழுது. ஏனென்றால் தென்னிலங்கையில் உள்ள எந்த ஒரு கட்சியும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக குறைந்தபட்ச வாக்குறுதியை கூட தருவதற்கு தயாராகவில்லை. இப்பொழுது தராத வாக்குறுதியை அவர்கள் பின் எப்போது தரப்போவதும் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல தமிழ் மக்கள் தெளிவான செயல் முனைப்போடு 2 முடிவுகளில் ஒன்றை தான் எடுக்கலாம். ஒன்று பகிஷ்கரிப்பது அல்லது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது. தமிழ் பொது வேட்பாளருக்குள் பகிஷ்கரிப்பும் உண்டு. அதாவது தென்னிலங்கையில் உள்ள எந்த ஒரு வேட்பாளரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால்தான் தமிழ் வேட்பாளர் முன்னிறுத்தப்படுகிறார். கடந்த 84 ஆண்டுகளுக்குள் தமிழ் மக்கள் எடுத்த நிர்ணயகரமான ஒரு முடிவாக அதை மாற்ற வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். 83 ஆண்டுகளுக்கு முன் பிலிப் குணவர்த்தன யாழ்ப்பாணம் இப்பொழுது வழிகாட்டியுள்ளது என்று சொன்னார். இப்பொழுது கிழக்கிலிருந்து ஒரு பொது வேட்பாளர் கொண்டு வரப்படுகின்றார். இம்முறை வடக்கும் கிழக்கும் இணைந்த தமிழர் தாயகம் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் அதிகரித்த வாக்குகளை திரட்டினால் அது தென்னிலங்கைக்கும் வெளி உலகத்துக்கும் தெளிவான கூர்மையான செய்திகளை கொடுக்கும். தமிழ் ஐக்கியத்தை மேலும் பலப்படுத்தும். எனவே இப்பொழுது தமிழ் மக்கள் முன்னால் உள்ள தெரிவு 2 தான். ஒன்று தென்னிலங்கை வேட்பாளர்களுக்காக காத்திருந்து மேலும் சிதறி போவது, இன்னும் ஒன்று தமிழ் பொது வேட்பாளரை பலப்படுத்துவதன் மூலம் முழு இலங்கைக்கும் வழிகாட்டுவது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழர் தாயக பகுதிகளில் இருந்து போகின்ற வாக்குகள் முழு இலங்கைக்கும் வழிகாட்ட போகின்றதா, இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் காத்திருந்து சிதறி போகின்றோமா என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.